வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சொந்தம் என்னடா சொந்தம். கதைக்குள்ள போலாமா? அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் கோவிலில் ஒரே கூட்டமாக இருக்க புத்திற்கு பாலை ஊற்றி அம்மனை வணங்கிவிட்டு மண்டபத்தில் வந்து அமர்ந்தாள் கோகிலா. இந்தாமா குங்குமம் எடுத்துக்கோ என்று ஒரு குரல் கேட்டதும் கோகிலா பட்டன நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு 70 வயதுடைய மூத்தாட்டி கையில் ஒரு சிறிய தட்டை வைத்துக் கொண்டு நின்றிருந்தாள். அதில் வெற்றிலை, பழம், பூ, 2 வளையல், மஞ்சள், குங்குமம் என அனைத்தும் இருந்தது. எடுத்துக்கம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, 5 சுமங்கலிக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பேன், அதுதான் எடுத்துக்க என்று மெலிதாக சிரித்தாள். அவளை பார்த்ததும் தனது தாயின் நினைவு வந்தது கோகிலாவிற்கு. அவள் கண்கள் லேசாக கலங்கி போக அந்த மூதாட்டியை பார்த்தவாறே அதை வாங்கி கொண்டாள். நீ நல்லா இருக்கணுமா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அந்த மூதாட்டி. அவளை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த கோகிலா பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து கொள்ள இதற்குள் அவளது செல்போன் ஒலித்தது. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்த மேகலா ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டே உள்ளே வந்தாள். சோஃபாவில் அமர்ந்து பேப்பரை படித்துக் கொண்டிருந்த கணபதி அவளை நிமிர்ந்து பார்த்து, வாமா, அம்மா கோயிலுக்கு போயிருக்கலாம், நான் வரும்போதே வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டுல அந்த மாதவி தான் சொன்னான், இரு காஃபி கொண்டு வரேன் என்று கூறிக்கொண்டே எழுந்து சென்றார். ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? அதுதான் என்று கூறிக்கொண்டே மாதவி சோஃபாவில் அமர இதற்குள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் கோகிலா. வாமா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அப்பா வரல என்று கேட்டுக்கொண்டே தனது மகளுக்கு அர்ச்சனை கூடையில் இருந்த குங்குமத்தை எடுத்து வைத்தாள். அம்மா, நான் இன்னும் முகத்தை கூட அலம்பலம்மா. பரவாயில்லடி, பேசாம இரு என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, என்னம்மா இவ்வளவு நேரம், கோவில்ல ரொம்ப கூட்டமோ என்று கேட்டுக்கொண்டே மகளுக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுத்தார் கணபதி. எதுக்குங்க நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, நான் வந்து போட மாட்டேனா? ஆமா, நீங்க குடிச்சிங்களா என்று கேட்டுக்கொண்டே தனது கணவருக்கும் நெற்றில் குங்குமத்தை வைத்தாள். பரவாயில்லம்மா, இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டா என்ன ஆயிட போகுது, நான் காஃபி குடிச்சிட்டேன். ஆமா, உனக்கும் போடவா? வேண்டாங்க, நான் காஃபி குடிச்சிட்டு தான் கிளம்புனேன். ஏம்மா இன்னைக்கு இவ்வளோ நேரம்? நான் அப்பவே கிளம்பிட்டேன் மேகலா, கிளம்புற சமயத்துல அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்தது என்று தனது மகளின் முகத்தை பார்த்தவாறே அமைதியாக கூறினாள். மேகலாவின் முகம் பட்டென மாற கணபதி அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து பேப்பரை எடுத்து விரித்தார். என்ன திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு என்று கேட்டுக்கொண்டே காஃபியை குடித்தாள் மேகலா. அவங்க பொண்ணு கீதாக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தமா, அதுக்கு நம்மள கண்டிப்பா குடும்பத்தோட வர சொல்லி போன் போட்டாரு என்று தடுமாறி கொண்டு கூறினாள். கணபதி பேப்பரில் இருந்து முகத்தை எடுக்கவில்லை. மேகலா காலி கப்பை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். அவளை அமைதியாக பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் கோகிலா. சரிம்மா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன், சடகோப்பன் ஏதோ பேசணும்னு வர சொன்னான், வரும்போது எதனா வேணுமா சொல்லு, வாங்கிட்டு வரேன் என்றார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, காய்கறிலாம் இருக்கு, நேத்து தானே வாங்கிட்டு வந்தீங்க, பால் பேக்கெட்டும் இன்னும் 2 நாளைக்கு இருக்கு. அப்ப சரி, நான் கிளம்புறேன் என்று அவர் சட்டையை போட உள்ளே சென்றார். கோகிலா அவரை பார்த்து கொண்டே இருக்க, அம்மா, ராத்திரிக்கு என்ன டிஃபன் செய்ய போறீங்க, நீங்க செய்யறீங்களா இல்ல நானே செஞ்சிடவா என்று கேட்டுக்கொண்டே உடைகளை மாற்றி கொண்டு வந்தாள் மேகலா. என்னம்மா இது, நான் எங்க அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாருன்னு சொல்றேன், நீங்க 2 பேரும் எதுவும் பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் போலாமா வேண்டான்னு கூட எதுவும் சொல்லல. அம்மா, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போறதுல இருந்தே உங்களுக்கு தெரியல அந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கலன்னு, அவ்வளவு ஏன் உங்களுக்கு மட்டும் என்ன அங்க போறதுல இஷ்டம் தானா? அவங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க போய் தான் ஆகணுமா? அப்படி இல்லை மேகலா, எனக்கு எல்லாம் புரியுது, எனக்கும் அங்க போக பிடிக்கல தான், ஆனா கொஞ்ச நாளா எங்க அம்மா ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட எங்க அம்மா தொந்தரவு பண்ணித்தான் எங்க அண்ணன் போன் போட்டிருப்பாரு, நான் அவருக்கு எந்த பதிலும் சொல்லல. ஆனா பக்கத்துல எங்க அம்மா இருந்துகிட்டு கண்டிப்பா வரணும்னு சொல்லுடா, போன் என்கிட்ட குடுடான்னு எங்க அண்ணன் கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, என் காதுல விழுந்தது என்று கண்களை துடைத்து கொண்டாள். மேகலா தனது தாயின் தோளை அன்போடு பற்றினாள். இதற்குள் சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வந்த கணபதி, கோகிலா, அன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி பேசின பேச்சை தாங்க முடியாம நீயே தான் இனி அவங்க ஒட்டு உறவு எதுவும் வேண்டான்னு வந்துட்ட. அப்போ நான் எதுவும் சொல்லல, அதுக்கப்புறம் நீயே தான் வைராக்கியமா இத்தனை வருஷமா போகாம இருக்கிற, அவங்களும் உன்னை அப்படியே விட்டுட்டாங்க, அதுக்கும் நான் ஒன்னும் சொல்லல.
இப்ப அவங்களே தான் கூப்பிடுறாங்க. இப்ப கூட நான் எதுவும் சொல்ல போறதில்ல. உன் இஷ்டம் எப்படியோ அப்படியே செய். இவங்க பண்ற கலாட்டால பாவம் உங்க அம்மா என்ன செய்வாங்க? ஒரு தாயோட தவிப்பு என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு இல்லைங்க, நீங்க வராம இதோ பாருமா, அவங்க நம்மள முழு மனசோட கூப்பிடல. உங்க அம்மா கட்டாயத்துக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. என்னங்க இரு கோகிலா, அப்படி அவங்க முழு மனசோட நம்ம நிஜமாவே வரணும்னு நினைச்சிருந்தா கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போதே வீட்டு பொண்ணு என்ற முறையிலேயோ மாப்பிள்ளை என்ற மரியாதையிலேயோ நம்மள வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நேர்ல வந்து நிச்சயத்துக்கு பத்திரிக்கை வச்சிருப்பாங்க. இப்படி எதுவும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி இப்படி போன்ல கூப்பிட மாட்டாங்க. அதுவும் உன்னை மட்டும். இதுல இருந்தே தெரியல அங்க போனா மரியாதை எப்படி இருக்கும்னு. ஆனாலும் நீ போறதா இருந்தா தாராளமா போயிட்டு வா. பாவம் உங்க அம்மாவோட மனசு கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். கோகிலா அவரை பார்த்து கொண்டே மெதுவாக கண்களை துடைத்து கொண்டாள். அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த மேகலா, அம்மா உங்க நிலைமை எனக்கு புரியுது, கவலைப்படாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை நாம போலாம் என்று அவள் கண்களை துடைத்தாள். கோகிலாவின் முகம் பட்டென பிரகாசித்தது. மேகலா குட்டி, நிஜமாவா சொல்ற என்று ஆச்சரியமும் உற்சாகமாகவும் கேட்டாள். ஆமாம்மா, அப்பாவை தொந்தரவு பண்ண வேண்டாம், நாம போயிட்டு வந்துடலாம். என் தங்கம், ஏ ராசாத்தி என்று அவள் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாள் கோகிலா. மேகலா சிரித்து கொண்டே, அம்மாவை பார்க்க போறன்னதும் முகத்துல சிரிப்ப பாரு என்று அவள் கண்களை துடைத்தாள். என் தங்கம், நீயும் உங்க அப்பா போல நான் வரமாட்டேன்னு சொல்லுடிவியோன்னு நான் பயந்தேன் தெரியுமா என்று சிறு குழந்தை போல் சினுங்கினாள். அம்மா, உங்களுக்கு உங்க அம்மாவை பார்க்கணுன்ற தவிப்பு, எனக்கு எங்க அம்மாவை அங்க யாரும் எதுவும் சொல்லி அவமானப்படுத்த கூடாதுன்ற தவிப்பு. அதுக்குதான் எங்க அம்மாக்காக நான் வரேன். நானும் ஒரு பொண்ணு தானேம்மா, உங்க மனசு புரியாது என்றவள் தோளில் சாய்ந்தாள். தனது மகளை அன்போடு அணைத்து கொண்டாள் கோகிலா. ஞாயிற்றுக்கிழமை கார் விரண செஞ்சியை நோக்கி விரைந்து கொண்டிருக்க ஜன்னல் ஓரம் அமர்ந்து கொண்டிருந்த கோகிலா கண்ணில் படும் கோவிலை எல்லாம் பார்த்து வணங்கி கொண்டிருந்தாள். இதை பார்த்து மேகலா லேசாக சிரித்து விட்டு, அம்மா என்னம்மா இன்னைக்கு ஒரு சாமியை விட மாட்டீங்க போல இருக்கு. உங்க அம்மாவை இன்னைக்கு பார்த்துடலாம், அங்க எந்த கலாட்டமும் வராம யாரும் உங்களை காயப்படுத்தாம நான் பார்த்துக்கிறேன் என்று சிரித்தாள். கோகிலா தனது அன்பு மகளின் தோள்களில் சாய்ந்தாள். அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. என்னங்க, என்ன இது, திடீர்னு வேலையை விட்டுட்டேன்னு வந்து சர்வ சாதாரணமா சொல்றீங்க? இந்த காலத்துல அப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது என்ன சாதாரண விஷயமா என்று பதட்டமாக கேட்டாள் கோகிலா. தலையில் கையை வைத்துக் கொண்டு சாரில் அமைதியாக அமர்ந்திருந்தான் கணபதி. என்னங்க, நான் பாட்டு கத்திட்டு இருக்கிறேன், நீங்க பேசாம இருக்கீங்க என்றவள் மேலும் கத்த, இதற்குள் உள்ளே தொட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தை வீல் என அழ ஆரம்பித்தது. அவனை முறைத்தபடியே உள்ளே சென்றாள். சற்று நேரத்தில் குழந்தை அழுகை சத்தம் நின்றது. மீண்டும் வெளியே வந்த கோகிலா, என்னங்க, என்ன இது, நான் கேட்டுட்டே இருக்கிறேன், நீங்க பேசாம இருந்தா எப்படி? எதுக்காக அந்த வேலையை விட்டீங்க சொல்லுங்க என்று மீண்டும் கேட்டாள். இம்முறை அவள் கத்தி பேசவில்லை என்றாலும் குரலில் முன்பை விட வேதனையும் கோபமும் தெரிந்தது. மெதுவாக நிமிர்ந்து அவளை பார்த்த கணபதி, அதுதான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்றேன் இல்ல, இப்ப ஏன் விட்ட, எதுக்கு விட்டேன்னு சொல்லி மட்டும் என்ன ஆயிட போகுது? பேசாம இரு கோகிலா, நான் கூடிய சீக்கிரம் வேற ஒரு வேலையை தேடிக்கிறேன் என்றான் வேதனையாக. ஆமா, எல்லாரும் வேலையை வச்சுக்கிட்டு உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, போங்க பேசாம. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனில வேலையை விட்டு நீங்க வந்தப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். திரும்ப இந்த வேலை கிடைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்பவே செலவுக்கு சமாளிக்க முடியாம எங்க அப்பா கிட்ட போய் பணம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்ப எங்க அண்ணனும் தம்பியும் எப்படி பேசினாங்க தெரியுமா? இப்ப திரும்பவும் நாங்க போனா அப்புறம் சுத்தமா மரியாதையே இருக்காது. என்ன கோகிலா, நான் என்னவோ வேணும்னு அந்த வேலையை விட்டது போல பேசுற? கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு அவங்க தானே வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, அதுக்கு நான் என்ன செய்யறது? சரிங்க, அது அந்த கம்பெனியில, ஆனா இப்ப நீங்களே தானே விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆமாமா, ஆனா என்னோட நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்னங்க நிலைமை, வேலையை விடுற அளவுக்கு? அதுதான் கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்லுங்களேன். கோகிலா, அது வந்து நான் என் ஃப்ரெண்டு சதீஷுக்காக 10 லட்சம் ரூபாய் வெளியில கடன் வாங்கி கொடுத்திருந்தம்மா. என்னது, 10 லட்சமா? எதுக்குங்க என்று அலறினாள்.
அவன் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், அது நல்லா வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்கு 20 லட்சம் தேவைப்படுது, 10 லட்சம் புரட்டிட்டேன், இன்னும் 10 லட்சம் தான் வேணும், அது இருந்தா கண்டிப்பா அடுத்த வருஷமே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு நம்பிக்கையா சொன்னான். அவன் நல்ல திறமைசாலி, பல வருஷம் அவனுக்கு அதுல அனுபவம் இருந்தது. அதுக்காக அவனுக்கு பணத்தை வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம்மா, பாவம், நான் வேலைக்காக அவதிப்பட்டப்ப அவன் தான் எனக்கு உதவி பண்ணான். அங்கங்க சொல்லி வச்சு எனக்கு வேலை வாங்கியும் கொடுத்தான். அந்த நன்றிக்காக தான் பணத்தை வாங்கி கொடுத்தேன். ஏற்கனவே எனக்கு வேலை இல்லாதப்ப நீ நகையெல்லாம் வச்சு கொடுத்த, அதனாலதான் இந்த வாட்டி உன் நகையெல்லாம் கேட்காம நானே வெளியில வாங்கி கொடுத்தேன். ஆனா பாவம், அவனும் அதுல நல்லா தான் உழைச்சான். ஆனா பிசினஸ் அவன் எதிர்பார்த்தது போல சரியா வரல, நஷ்டமாயிடுச்சு, போட்ட முதலும் போயிடுச்சு. 3 வருஷமா அவனும் ரொம்ப திண்டாடிட்டான். எப்படியோ சமாளிச்சு வட்டி மட்டுமாவது கட்டிட்டு இருந்தான். ஆனா 8 மாசமா அதுவும் கட்ட முடியல. இப்ப அவனுக்கு வேலையும் இல்லை. அதனால அவன் நெருக்கடி தாங்காம போன வாரம் சூசைட் அட்டன் பண்ணிட்டான். அப்புறம் என்று அலறினாள் கோகிலா. காப்பாத்திட்டாங்க, ஆனாலும் அவன் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அவன்கிட்ட நான் எப்படி பணத்தை கேட்கறது? கடன்காரங்க என் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபீஸ்ல வந்து நேத்து கண்ணா பின்னான்னு கத்திட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு எம்டி கூப்பிட்டு என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாரு. அதுல வந்து செட்டில்மெண்ட் பணத்தை கூட அந்த கடன்காரங்களுக்கு தான் கட்டினேன். இப்ப கையில வேலையும் இல்ல, கடன்காரங்க வேற கழுத்தை நெரிக்கிறாங்க. நான் வாங்காத கடனுக்கு இன்னைக்கு என் வேலையும் போய் மானம் போய் ஹம்போன்னு நிக்கிறேன். என்ன செய்யறதுன்னே புரியல என்று ஓவென அழ ஆரம்பித்தான். ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்த கோகிலா மெதுவாக அவனை சமாதானம் செய்தாள். பிறகு அவளிடம் இருந்த நகைகளை எல்லாம் விற்று எப்படியோ சமாளித்து 5 லட்சம் கடனை அடைத்தனர். ஆனாலும் இன்னும் 5 லட்சம் கடன் பாக்கி இருக்க கணபதிக்கும் வேலை இல்லாமல் போனதால் அதற்கு வட்டி கட்டக்கூட முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தனர். இதற்கு நடுவே ஹவுஸ் ஓனர் வந்து வாடகைக்கு கட்டிவிட்டு செல்ல மளிகை கடை பாக்கி, பால் பாக்கி என்று அனைத்தும் அவர்கள் கழுத்தை நெரித்து மூச்சு விடாதபடி செய்தது. இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் கோகிலா அருகில் இருக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பணிக்கு செல்ல ஆரம்பித்தாள். இது ஓரளவிற்கு அவர்களுக்கு அப்பாடா என்று மூச்சுவிட உதவினாலும் 5 லட்சம் ரூபாய் கடன் வட்டியோடு ஏறிக்கொண்டிருப்பது அவர்களுக்கு கவலையாக இருந்தது. இந்த நெருக்கடியை எல்லாம் சமாளிக்க கோகிலா ஒரு முடிவெடுத்தாள். என்னம்மா சொல்ற? உங்க அண்ணன் தம்பிங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா என்று பதறினான் கணபதி. அவங்க என்னங்க ஒத்துக்கிறது? எங்க அப்பா கிட்ட தானே நான் கேட்க போறேன். கண்டிப்பா எங்க அப்பா எனக்கு உதவி செய்வாரு. இப்ப நமக்கு வேற வழி இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த 5 லட்சத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்க முடியும்? உங்களுக்கும் வேலை இல்லை. நான் இப்ப சம்பாதிக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் போன்ல எங்க அம்மா கிட்ட விஷயத்த சொன்னேன். அம்மா இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வா, நானும் அப்பா கிட்ட சொல்றேன், நீயும் நேர்ல பார்த்து சொன்னா அப்பா எதனா செய்வார்னு சொன்னாங்க. அப்படியா? அப்ப சரிம்மா, நானும் வரேன், வா கிளம்பலாம் என்று குழந்தை எடுத்துக்கொண்டான் கணபதி. வேண்டாங்க, நீங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா, நீ மட்டும் இப்படி தனியா போவ? நான் போய்க்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவள் தயங்கி கொண்டே கூறிவிட்டு செஞ்சில் இருக்கும் தனது தாய் வீட்டிற்கு புறப்பட்டாள். அப்பா சண்முகம் அவளை பஸ் ஸ்டாண்டில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வர அவளை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்ட கோமதி, என்னம்மா குழந்தை கூட்டிட்டு வரல? மாப்பிள்ளையும் வரலையா என்று கேட்டாள். இல்லம்மா, நான் தான் வேண்டான்னு என்று அவள் தயங்க அவளது நிலைமையை புரிந்து கொண்ட கோமதி தலையை ஆட்டினாள். என்ன கோமதி, வந்த குழந்தைய இங்கேயே நிக்க வச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு என்று கூறிக்கொண்டே ஈசி சேரில் சென்று அமர்ந்தார் சண்முகம். அம்மா, எங்கம்மா, வீட்டுல அண்ணா அண்ணிலாம் யாரும் இல்ல? தம்பிக்கு கூட இன்னைக்கு லீவு தானே என்று கேட்டாள். ஆமாக்கா, லீவு தான், வாக்கா என்று அழைத்து கொண்டே வெளியே வந்தான் பாண்டியன். அவன் பின்னால் வந்த அவனது மனைவி, வாங்க அண்ணி என்று பேருக்கு அழைத்து விட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். என்னம்மா சரளா, எப்படி இருக்கிற? மாசமா இருக்கன்னு அம்மா சொன்னாங்க, செக்கப்புக்கெல்லாம் போனியா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றாள். போயிட்டு வந்த என்று அவளை பார்க்காமலேயே பதில் கூறினாள். இதற்குள், வாமா கோகிலா, எப்ப வந்த என்று கேட்டுக்கொண்டே சந்திரன் உள்ளே வர அவன் பின்னால் அவனது மனைவி காலா கையில் அர்ச்சனை கூடையோடு வந்தாள்.
அவர்களது மகன் ஆகாஷும் மகள் கீதாவும் அத்தை என்று ஓடி வந்து அவள் கால்களை கட்டி கொண்டனர். கோகிலா தன் வாங்கி வந்த சாக்லேட் பிஸ்கட் பாக்கெட்டுகள் எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள். தேங்க்ஸ் அத்தை என்று பிள்ளைகள் ஆவலாக சாப்பிட ஆரம்பித்தனர். என்ன நீ கோவிலுக்கு போயிட்டு வரீங்களா என்று கேட்டுக்கொண்டே கோகிலா கலாவின் அருகில் செல்ல, ஆமா என்ன செய்யறது, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு. பாக்குறவங்களுக்கெல்லாம் என்னவோ நாங்க அப்படியே எங்க கொடி கட்டி வாழறோம்னு நினைப்பு. உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் அவங்க குடும்பத்தை நடத்துறது எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் இருக்கணும். ஆனா அவங்களே புரிஞ்சுக்காதப்ப எங்க குறைய கடவுள்கிட்ட தான் கொட்டணும் என்று நீட்டி முழக்கினாள். கோகிலாவிற்கு ஒருவாறு நிலைமை புரிந்தது. நேற்றவள் தனது தாயிடம் கூறியதை அவள் அப்பாவிடம் சொல்ல, அப்பா அண்ணன்களிடம் தம்பியிடமும் அதை பற்றி பேசியதின் வெளிப்பாடு என்று தம்பி மனைவியின் முகத்திலும் அண்ணியின் பேச்சிலும் தெரிந்தது. இருந்தாலும் இவர்களுடைய அவமான பேச்சுக்களை இன்று சகித்து கொண்டு போக வேண்டிய நிலைமையில் அவள் நிற்பதால் அமைதியாக இருந்தாள். பட்டண ஈசிச்சாரில் இருந்து எழுந்த சண்முகம், ஏமா கோமதி, முதல்ல குழந்தைய கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு, ஓ வந்த களைப்புல இருக்காவ என்றார். ஆமா ஆமா வாமா நீ உள்ள வா என்று தனது மகளின் கைகளை பிடித்து கொண்டாள் கோமதி. இருங்க அத்தை, முதல்ல அவங்க வந்த வேலை முடியட்டும், அப்புறமா எல்லாரும் ஒன்னாவே உக்காந்து சாப்பிடலாமா இல்ல இன்னையோட தனியா போயிடலாமான்னு முடிவு பண்ணுவோம் என்றாள் கலா. அவளது பேச்சில் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கோகிலா, அண்ணி நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்ப எந்த அவமானத்தையும் தாங்கிக்க கூடிய நிலைமையில தான் நான் நிக்கிறேன் என்றாள் கோகிலா கண்கள் கலங்க. அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஏன் கோகிலா, நமக்கே சோத்துக்கு வழி இல்லாதப்ப ஊர்ல கடனை வாங்கி ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுமா? அப்படி என்ன பெருமை வெடி கிடக்கு என்று சற்று கோபமாகவே கேட்டான் சந்திரன். அண்ணா, அவரு பெருமைக்காக உதவி செய்யலனா, நன்றிக்காக உதவினாரு. ஆனா எங்க தலையெழுத்து என்று அவள் மேலும் பேசுவதற்குள், ஆமா அவருக்கு என்ன சொத்து இருக்குன்னு இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு என்று பாண்டியன் எகிரி கொண்டு வந்தான். அட நீங்க வேற, அதுதான் நம்ம கிட்ட இருக்கு இல்ல, அந்த மெயின் ரோட்ல இருக்கிற 2 கிரவுண்டும் இந்த 4 கடையும் அவங்க கண்ணு உறுத்துது. ஏமா கோகிலா, அந்த கடையில அப்படி ஒன்னும் வாடகை வந்து கொட்டிடல. உங்க அண்ணன் தம்பிங்க பாடுபட்டு உழைக்கிறத தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்று கோகிலாவை முறைத்தாள் கலா. அண்ணி, நான் இப்ப அதை பத்திலாம் எதுவும் பேச வரல. அப்பா அவரோட நிலத்தை அண்ணன் பேருக்கும் தம்பி பேருக்கும் எழுதினப்ப கூட நான் எதுவும் சொல்லலையே. ஓ நான் சொல்லல, பாருங்க உங்க அக்காக்கு அந்த நிலத்தை மாமா உங்க பேருக்கு எழுதுறதுதான் மனசுக்குள்ள இருக்கு. அதுக்குதான் போன வாட்டியே வந்து பணத்தை கேட்டப்ப ஜாடமடையே இதை பத்தி பேசினாங்க. இப்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க, நிலத்தை தான் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க, இருக்கிறதையாவது எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க போல இருக்கு. அதுதான் சும்மாவே கடன் அது இதுன்னு கதை சொல்றாங்க என்றாள் சரளா. என்னம்மா என்னென்னமோ பேசுற, நான் அப்படிலாம் நினைக்க கூட இல்லம்மா என்று கோகிலா அழ ஆரம்பித்தாள். இதற்குள் கோமதிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வர, ஏய் என்னடா வீட்டுக்கு வந்த குழந்தைய ஒரு வாய் சாப்பிட கூட விடாம இப்படி பேசுறீங்க? அம்மாடி நீ வாமா, வா உள்ள போலாம் என்று தனது மகளை பிடித்து இழுத்தாள். அம்மா நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்கா இதோ பாரு, நீ இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் நிஜம். அதனாலதான் உங்க வீட்டுக்காரு உஷாரா வராம உன்னை மட்டும் அனுப்பி வச்சிருக்காரு. நீ என்னதான் கதறி அழுது அமக்கலம் பண்ணாலும் இப்ப எங்களால ஒன்னும் செய்ய முடியாது. அனாவசியமா இங்க அழுத்துட்டு நிக்காத, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, இருக்கிறதெல்லாம் உனக்கே கொடுத்துட்டு இருக்க முடியாது என்றான் பாண்டியன். ஏய் என்னடா அவளுக்கு கொடுத்துட்டீங்கன்னு ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க என்று கோபமாக எழுந்தார் சண்முகம். என்ன கொடுக்கல இவளுக்கு? 20 பவுன் நகைய போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அப்புறம் வளகாப்பு பிரசவம் குழந்தைக்கு காது குத்துன்னு எங்க உயிரை வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? ஏய் சந்திரா, அதெல்லாம் நம்ம கடமைடா, நம்ம செஞ்சுதான் ஆகணும். உன் பொண்டாட்டிக்கு கூட தான் உங்க மாமியார் வீட்டுல செய்யல. அதுக்காக நான் ஒன்னும் இருக்கிற வேலையை விட்டுட்டு பொண்டாட்டி வீட்டு சொத்தை அமுக்கி தண்டத்துக்கு உட்காந்து சாப்பிட பிளான் போடலையே. நான் கௌரவமா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், அதுக்காக அவங்க செய்யறாங்க. ஆனா உங்க மாப்பிள்ள என்று அவன் மேலும் கூறுவதற்குள், அண்ணா போது நிறுத்து, என்னை எது வேணாலும் பேசு, எங்க வீட்டுக்கார பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆமா இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை என்று கலா வாயெடுக்க கோகிலா திரும்பி அவளை முறைத்து விட்டு, அப்பா நீங்க எனக்கு சும்மா இந்த பணத்தை கொடுக்க வேண்டாம், கடனுக்கு கொடுங்க, கண்டிப்பா எங்க வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சிடும்,
அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிடுறேன். அந்த கடன்காரங்க தொல்லை தாங்க முடியலப்பா என்று சண்முகத்தை பார்த்து கதறினாள். அதெல்லாம் நடக்கிறது இல்ல. வேணும்னா ஒண்ணு செய்வோம். இந்த 5 லட்சத்தை வாங்கிக்கிட்டு இந்த சொத்துல எனக்கு பங்கு இல்லைன்னு அக்காவை எழுதி கொடுக்க சொல்லுங்க. அப்படின்னா இப்பவே பணத்தை புரட்டி கொண்டு வரேன் என்றான் பாண்டியன். கோமதியும் சண்முகமும் அதிர்ந்து போக, ஏய் என்னடா, நிலத்தை தான் நீங்க 2 பேரும் பிரிச்சுக்கிட்டீங்க. இந்த கடையிலையும் அந்த மெயின் ரோட்ல இருக்கிற நிலத்திலையும் அவளுக்கு பங்கு இல்லைன்னா எப்படிடா என்று பதறினார் சண்முகம். அப்பா, அதுதான் 5 லட்சம் கொடுக்குறமே, அது என்ன கணக்கு? அந்த நிலமும் கடையும் அப்படியே கோடி ரூபாய் போயிடுமா? இது கிராமம். அதை வித்தா ஆளுக்கு 2 3 தான் தேரும். இப்ப நாங்க இவளுக்கு கொடுக்கறதே அதிகம்தான் என்றான் சந்திரன். அடப்பாவிங்களா, மெயின் ரோட்ல இருக்கிற அந்த ஒரு கிரவுண்டோட மதிப்பே இன்னைக்கு 20 லட்சத்துக்கு போகுது. பத்தாததுக்கு 4 கடைங்க வேற இருக்கு. ஆனா என் பங்குக்கு 5 லட்சம் அதிகம்னு சொல்றாங்க. சரி, அந்த கடங்காரங்க கிட்ட அவர் அவமானப்படுறதுக்கு இந்த பாவிங்களுக்கே நம்ம எழுதி கொடுத்துடலாம் என்று தீர்மானித்து கொண்டாள் கோகிலா. சண்முகம் தனது மகன்களிடம் வாதாடி கொண்டிருக்க, அண்ணன் தம்பி அவர்கள் மனைவிகள் என 4வரும் அவரை வார்த்தையாலேயே வறுத்து கொண்டிருந்தனர். அப்பா வேண்டாம்ப்பா, அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே பணத்தை வாங்கிக்கிறேன் என்றாள் கோகிலா. சற்று நேரம் அங்கே அமைதி நிலவ கோமதியும் சண்முகமும் அதிர்ந்து போயினர். மற்ற 4வரும் முகத்திலும் வெற்றி புன்னகை அரும்ப 1 மணி நேரத்தில் பத்திரம் பணம் அனைத்தும் தயார் செய்து கொண்டு வந்தனர் பாண்டியனும் சந்திரனும். நேத்தே பணமும் பத்திரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வெளியில இருந்து கடன் வாங்கிட்டு வந்தது போல நடிக்கிறானுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பேங்க்கு கூட லீவு என்றத மறந்துட்டாங்க போல இருக்கு. 5 லட்சத்தை கையில வச்சுட்டு இருக்கிற அளவுக்கு இங்க யாரும் அவ்வளவு வசதி இல்லைன்றது எனக்கும் தெரியும்னு அவங்களுக்கு புரியல. இல்ல என்கிட்ட எழுதி வாங்குற ஆர்வத்துல எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே கையெழுத்து போட்டு விட்டு பணத்தை வாங்கி கொண்டு கிளம்பினாள். அம்மாடி, ஒரு வாய் சாப்பிட்டாவது போமா என்று கோமதி அழுது கொண்டே கூற, வேண்டாம்மா, நீங்க எல்லாரும் எப்போவும் ஒன்னா ஒத்துமையாவே உட்காந்து சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். அது போதும் எனக்கு என்று தனது அண்ணியை பார்த்து கூறிவிட்டு திரும்பினாள். ஏமா பணத்தை வாங்கிக்கிட்ட, இனிமேலுமாவது ஒழுங்கா இருக்க சொல்லுவோம் புருஷனை. அப்புறம் நீ என்ன அழுதுட்டு வந்து நின்னாலும் உனக்கு கொடுக்க ஒன்னே இல்லை எங்க கிட்ட என்று நீட்டி முழக்கினாள் கலா. அதெல்லாம் வருவாங்களாக்கா? அவங்களுக்கு அறிவு இல்ல? அதுதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களே, இனி அவங்களுக்கு இங்க என்ன இருக்குன்னு வருவாங்க என்றாள் சரளா. பயப்படாதீங்க, நான் இனிமே பணத்துக்காக இந்த வாசலை மிதிக்கவே மாட்டேன் என்று குரல் கம்ம கூறிவிட்டு கடகடவனை சென்று விட்டாள் கோகிலா. சண்முகம் அவளை பார்த்து அதிர்ந்து அப்படியே ஈசிச்சாரில் சாய தனது மகளுடன் அழுது கொண்டே சற்று தூரம் வரை சென்ற கோமதி அழுது கொண்டே அங்கேயே நின்றாள். பணத்துடன் வீட்டிற்கு வந்து அங்கு நடந்ததை எல்லாம் சொல்லி தனது கணவரிடம் அழுதாள் கோகிலா. இனி எக்காரணம் கொண்டும் தனது அண்ணன் தம்பிகளின் முகத்தில் முழிக்கப் போவதில்லை என்று அவள் சபதம் செய்துவிட அவளை கணபதி சமாதானம் செய்தான். பிறகு கணபதிக்கும் வேலை கிடைத்துவிட கடன் எல்லாம் அடைத்து 1 வருடத்தில் அவர்கள் ஓரளவு செட்டில் ஆனார்கள். பிறகு கோகிலா வேலையை விட்டுவிட்டு குழந்தை மேகலாவை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள கணபதியும் எந்த வம்பு தும்பிற்கும் செல்லாமல் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். இப்படியே நாட்கள் செல்ல கோகிலா தனது தாய் வீட்டை சுத்தமாக மறந்து போனாள். புதிதாக பார்க்கும் அனைவரிடமும் தனக்கு அண்ணன் தம்பிகள் யாரும் இல்லை என்றே சொல்லி கொண்டிருந்தாள். இப்படி உறுதியாக இருந்த கோகிலாவிற்கு அன்று தனது தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தனது உயிருக்கு உயிரான தந்தை காலமாகி போக கோகிலாவை அழைத்து சென்றான் கணபதி. அங்கு அண்ணியும் தம்பி மனைவியும் அவர்களை வெகுவாக அவமானம் செய்துவிட 10ஓடு 11ஆக இருந்து விட்டு வந்து விட்டனர். இவர்களுக்கு நடுவே கோமதி மிகவுமே துடித்து போனாள். அதோடு தனது அண்ணன் தம்பிகளின் உறவையே அடியோடு வெறுத்து போன கோகிலாவிற்கு அடிக்கடி தனது தாயின் நினைவு மட்டும் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுதெல்லாம் அவள் வெகுவாக வேதனை அடைவாள். அப்பொழுது மேகலா தான் அவளுக்கு சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். கார் வாசலில் பட்டன வந்து நின்றதும் கோகிலாவும் மேகலாவும் அதிலிருந்து இறங்கினர். மேகலா தனது தாய் பிறந்து வளர்ந்த வீட்டை பார்த்து கொண்டு நிற்க, கோகிலாவும் இப்பொழுது அந்த வீடு எவ்வளவு மாறியிருக்கிறது என்பதை மலைத்து பார்த்து கொண்டு நின்றாள். அம்மாடி, என் தங்கம் என்ற குரலை கேட்டு பட்டன திரும்பி பார்த்தாள் கோகிலா. கூன் போட்டு கொண்டு பஞ்சடைந்த கண்களால் தனது மகளை பார்த்து கொண்டு பொக்கை வாயால் சிரித்தபடி உற்சாகத்தோடு தள்ளாடி கொண்டு வந்தாள் கோமதி.
அவளை பார்த்து அதிர்ந்து போன கோகிலா அம்மா என்று ஓடிச் சென்று கட்டி அணைத்தாள். இருவரும் சற்று நேரம் அமைதியாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க மேகலா அவர்களை சமாதானம் செய்தாள். தனது பேத்தி அணைத்து கொண்டு கொஞ்சி தீர்த்த கோமதி அவர்களை உள்ளே அழைத்து செல்ல இதற்குள் வாசலுக்கு வந்த சந்திரன் தனது தங்கையையும் மருமகளையும் பேருக்கு விசாரித்துவிட்டு உள்ளே அழைத்து சென்றான். பிறகு சொந்த பந்தங்கள் ஊரார் அனைவரும் அவர்களை வந்து விசாரிக்க கலாவும் பாண்டியனும் சரளாவும் மட்டும் பட்டும் படாமலேயே அவர்களிடம் பேசிக் கொண்டிருப்பதை மேகலா கவனித்துக் கொண்டிருந்தாள். கோகிலா இதை ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை. அவள் தனது தாய்க்காக தான் வந்ததால் அவளிடமே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க கோமதியும் தனது மகளையும் பேத்தியும் அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்று 15 வருட கதைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தாள். மதியம் மாப்பிள்ளை வீட்டார் வர கலா அப்பொழுது கூட தனது நாத்தனாரை பற்றி அவர்களிடம் அவ்வளவாக எதுவும் கூறாமல் ஏதோ பேருக்கு அறிமுகம் செய்துவிட்டு நிச்சயதார்த்த வேலையில் பிஸியாக இருந்தாள். மேகலா அடிக்கடி போனை எடுத்துக்கொண்டு தனியாக சென்று பேசிவிட்டு வருவதை கவனித்துக் கொண்டிருந்த சரளா ஏதோ எடுப்பது போல் அங்கு சென்று அவள் பேசியதை கவனித்தாள். மேகலா ஆங்கிலத்திலேயே பேசிக்கொண்டிருக்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. மேகலா காலை கட் செய்து விட்டு திரும்ப பட்டன சரளாவின் மீது மோதிக்கொண்டாள். சாரி அத்தை என்று கூறிவிட்டு அவள் வெளியே செல்ல திரும்பினாள். பரவாயில்ல மேகலா. ஆமா, அடிக்கடி போன் பேசிக்கிட்டே இருக்கியே, அப்படி யாருக்கிட்ட பேசுற என்று கேட்டுக்கொண்டு அவளை உற்று பார்த்தாள். அதுவா, எங்க ஆபீஸ் கால் வந்தது. இன்னைக்கு நான் வேலைக்கு போகல, லீவ் போட்டுட்டேன் இல்ல, அதுதான் என் டீம் ஆளுங்க போன் போட்டு டவுட் கேட்டுட்டு இருக்காங்க, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் என்றாள் மேகலா. அப்படியா, ஞாயிற்றுக்கிழமையில கூட வேலையா? அப்படி என்னம்மா வேலை அது? அப்படி எங்க வேலை பார்க்கற? நான் வேர்ல்டு டெக் என்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறேன் அத்தை. அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பாங்களே அதுவா? ஆமா அத்தை. அப்ப நீ என்ன படிச்சிருக்கிற மேகலா? நான் பிடெக் படிச்சிருக்கிறேன் அத்தை. அந்த கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறேன். அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே சரளாவின் மகன் சந்தோஷ் உள்ளே வர, ஆமா சந்தோஷ் என்றாள் மேகலா சிரித்து கொண்டு. அப்படின்னா அக்கா, உங்களுக்கு அங்க நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்ல என்று ஆவலாக கேட்டான். மேகலா சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள். அக்கா, நான் அந்த கம்பெனியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க காலேஜுக்கு கூட அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க. அங்க எப்படின்னா வேலை கிடைச்சிடணும்னு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அக்கா, நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று மேகலாவிடம் அவன் பேசிக் கொண்டிருக்க சரளா வாயை பிளந்து கொண்டே வெளியே வந்தாள். ஏண்டி சரளா, எங்கடி போன? அங்க நலுங்கு வைக்க எல்லாம் ஏற்படம் பண்ணணும்னா எங்க போய் சுத்திட்டு வர? உன்னை தேடிட்டு இருந்தேன் என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தாள் கலா. அக்கா, நான் எங்க போயிட போறேன், நம்ம மருமக கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் என்று சரளா கூற, என்னது மருமகளா? யாரடி சொல்ற? அந்த கோகிலாவோட பொண்ணையா என்று முகத்தை சுளித்தாள். அக்கா, என்ன சாதாரணமா கோகிலா பொண்ணான்னு கேக்குற? அவ என்ன படிச்சிருக்கா தெரியுமா? அவ எங்க வேலை பார்க்கறா தெரியுமா? எங்கடி வேலை பாப்பா? எதனா சாதாரண கம்பெனில அவங்க அம்மா வேலை பார்த்தது போல எதனா வேலையை பாப்பா. அதுதான் இல்லக்கா, நாமளும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ ஏதோ பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாளாம், பிடெக் படிச்சிருக்காளாம், அங்க பெரிய போஸ்டிங்கா. நம்ம சந்தோஷ் கூட அவகிட்டதான் பேசிட்டு இருக்கான். அடுத்த வருஷம் அவனுக்கும் படிப்பு முடியுது இல்ல, அதுதான் அவங்க கம்பெனில வேலைக்காக கேட்டுட்டு இருக்கான் என்றாள். அப்படியா, என்னடி சொல்ற? அப்ப அவ நல்ல வேலையில தான் இருக்காளா? அப்ப நல்ல சம்பளமும் இருக்கும் இல்ல? பின்ன உன் பிள்ளையாட்டன்னு நினைச்சியா? டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு கூட போகாம கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு அடமா உக்காந்து இப்போ படிச்சுட்டே இருக்கானே என்று அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சிரித்தாள். ஏய், அவனுக்கு என்னடி இப்ப வேலைக்கு போகணும்னு தலையெழுத்து? அவன் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்றான். சரி, அது இருக்கட்டும். அந்த கார் கூட அப்ப வாடகை கார் இல்லையா? அவங்களோடது தானா? ஆமாக்கா, அவளோட காரு தானா. அவளே ஓட்டிக்கிட்ட வந்தாளாம். அடக்கடவுளே, நான் என்னவோ அந்த கோகிலா சாதாரணமா இருக்கவே இன்னும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அட நீ வேறக்கா, அவங்க சென்னையில சிட்டில இருக்கிறவங்க இப்படிதான் சாதாரணமா இருப்பாங்க. நம்மள போலவா? எதனா விசேஷம்னா மொத்த நகையும் எடுத்து போட்டுட்டு சுத்திட்டு இருக்க. நான் அப்பவே அண்ணி முகத்தை பார்க்கும் போதே நினைச்சேன். சரி சரி தள்ளு, நான் போய் முதல்ல அண்ணிய பார்த்துட்டு வரேன். அவங்க கிட்ட சரியா கூட பேச முடியல என்றவளை தள்ளி கொண்டு சென்றாள் சரளா. கலாவின் மூளையில் ஏதேதோ கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்க தனது கணவனை அழைத்து அனைத்தையும் கூறினாள். 10 நிமிடத்தில் அங்கு நிலைமை தலைகீழாக
கோகிலாவிற்கும் மேகலாவிற்கும் அங்கு கவனிப்பு ஏக தடபுடலாக நடைபெற கோகிலாவிற்கும் கோமதிக்கும் ஒன்றும் புரியவில்லை. மேகலாவிற்கு மட்டும் இதற்கு காரணம் தெரிந்து போனது. அவர்கள் வந்து இவ்வளவு நேரமாகியும் அவர்களை வந்து விசாரிக்காமல் கூட இருந்த சந்திரனின் மகன் ஆகாஷ் இப்பொழுது தனது அத்தையையும் மேகலாவையும் விழுந்து விழுந்து கவனிப்பதும், சரளா கோகிலாவிற்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பதும், கலா அவளை நலங்கு வைக்க அழைப்பதும் என கவனிக்க கோமதிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. கோகிலாவும் அவர்கள் அன்பில் திக்குமுக்காடி போயிருந்தாள். தனது தாய்மாமன்கள் இருவரும் மேகலாவை அழைத்து கொண்டு போய் வீட்டை சுற்றி காட்டுவதும், அவளிடம் வேலையை பற்றி பேசுவதும், அவள் தந்தையை வெகுவாக விசாரிப்பதும் என அன்பை பொழிய மேகலா அமைதியாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். நிச்சயதார்த்தம் முடிந்து மாப்பிள்ளை வீட்டார் சென்றதும் மேகலாவும் கோகிலாவும் கூட கிளம்பினர். கலா கோகிலாவிற்கு விலை உயர்ந்த பட்டு சிலையை வைத்து கொடுத்தாள். கோகிலா ஒன்றும் புரியாமல் அதை வாங்கி கொண்டு கிளம்ப, என்னம்மா கோகிலா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வராம வந்துட்ட, எங்களுக்கு அவரை பார்க்கணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது என்றான் சந்திரன். ஒருவேளை அன்னைக்கு நம்ம நேர்ல போய் கூப்பிடலன்னு கோவமா கூட இருக்கோம், அதனால தான் அண்ணன் கூட வரலையோ என்னவோ என்றாள் கலா வழிந்து கொண்டு. அண்ணி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்றாள் கோகிலா அமைதியாக. சரி விடுக்கா, அதுதான் அடுத்த வாரம் எல்லாரும் குடும்பத்தோட அங்க போறோமே, அப்புறம் என்ன என்று சரளா கூறியதும் கோகிலா ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தாள். அட என்ன கோகிலா அப்படி முழிக்கிற, எங்களை வான்னு கூட கூப்பிட மாட்டியா என்றாள் கலா. என்ன கலா, விஷயத்த சொல்லாம நீ பாட்டுக்கு திடுதிடுப்புன்னு நாங்க வரணும்னு சொன்னா அதுதான் தங்கச்சி முழிக்குது என்று சிரித்தான் சந்திரன். அக்கா, நானே சொல்றேன், அது ஒன்றும் இல்லை, நம்ம ஆகாஷுக்கும் மேகலாக்கும் ஜோடி பொருத்த நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க, அதனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னாகில்லான்னு அண்ணனும் அண்ணியும் ஆசைப்படுறாங்க. மாமா இல்லாம நாம மட்டும் பேசுறது மரியாதை இல்லைல்ல, அதுதான் அடுத்த வாரம் நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம் என்றான் பாண்டியன். கோகிலா அதிர்ந்து மேகலாவை பார்க்க அவள் முகத்தில் புன்னகை அரும்பிக் கொண்டிருந்தது. என்னம்மா பேசாம இருக்கிற, சரின்னு சொல்லுமா, இத்தனை நாள் நான் பண்ண பிரார்த்தனை இப்பதான் பழிச்சிருக்கு, உன் அண்ணன் தம்பிங்க இப்பதான் உன் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டானுங்க என்று ஆவலாக கூறிக்கொண்டே தனது மகளின் கைகளை பிடித்து கொண்டாள் கோமதி. பாட்டி, உங்க மகன்களுக்கு எங்க அம்மாவோட பாசம் மனசை மாத்தல, என்னோட வேலையும் சம்பளமும் தான் மனசை மாத்திருக்கு. எங்க அப்பா சென்னையில வாங்கின வீடுதான் பாசத்தை வரவச்சிடுச்சு என்று சிரித்தாள் மேகலா. அனைவரும் திடுக்கிட்டு போக, மேகலா என்னம்மா சொல்ற, அப்ப நாங்க பணத்துக்காக தான் உன்னை என் பையனுக்கு கட்டிக்க ஆசைப்படுறேன்னு நினைக்கிறியா என்று கேட்டான் சந்திரன். இதைத்தானே மாமா நானும் சொன்னேன், உங்களுக்கு புரியலையா என்று சிரித்தாள். இதோ பாருமா, ஏதோ விட்டு போன சொந்தம் சேரணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம், நீ ஏதேதோ பேசுற, அப்படி என்ன பெருசா நீ சம்பாதிச்சுட்ட, எங்க கிட்ட இல்லத பணமா என்றாள் கலா. அத்தை அத்தை கோச்சிக்காதீங்க அத்தை, உங்க பாசத்தை நான் குறை சொல்லுவேனா, ஒரு காலத்துல எங்க அப்பா ஏதோ காரணத்துக்காக வேலை இல்லாம இருந்தப்ப அவரு கேவலமானவரா தெரிஞ்சாரு. எங்க அம்மாவை அவரை விவாகரத்து பண்ண வர சொல்லிட்டு இங்க வந்து அவங்கள வேலைக்காரி போல இருக்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு எந்த வேலையும் இல்லாம சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற உங்க பிள்ளைய மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படி சொல்றீங்க? இல்ல உங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னி அத்தை என்று கேலியாக கேட்டாள். இதோ பாருமா, ஏதோ பெரிய கம்பெனில வேலை பார்க்கறோன்னு திமிரில் ஆடாத, எங்க பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, அவங்களும் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க என்றாள் சரளா. தாராளமா சம்பாதிக்கிட்டோம், நான் ஒன்னும் சொல்லலையே, ஆனா உங்க உறவு எங்களுக்கு வேண்டான்னு தான் சொல்ல வந்தேன். இதோ பாருமா என்று பாண்டியன் ஏதோ வாயெடுக்க, மாமா அப்பனா ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்க தானே வர்றீங்க, நானே சொல்றேன், பணத்தை பார்த்து பாசம் காட்டுற உங்க சொந்தத்தை புதுப்பிச்சுக்க நாங்க வரல. இத்தனை நாள் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளா, அவ என்ன ஆனா, அவ குடும்பம் என்ன ஆச்சுன்னு தெரியாம அவ்வளவு ஏன் இன்னைக்கு நாங்க வரும்போது கூட மரியாதை கொடுக்காம பேருக்கு எங்களை கூப்பிட்டு உபசரிச்ச நீங்க, நான் எங்க வேலை பாக்குறேன், எங்க சொத்து இப்ப எவ்வளவு இருக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சதும் அப்படியே பாசத்தை லிட்டர் கணக்குல கொட்டுறீங்களே, அப்படிப்பட்ட போலி பாசத்தை பார்த்து ஏங்கி நாங்க வரல. இத்தனை வருஷமா எங்க அம்மாவையே நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காகவே மனசுக்குள்ள 1000 பிரார்த்தனைகளை பண்ணிட்டு இன்னைக்கு எங்களை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி அணைச்சு அழுதாங்களே, அந்த தாய் அவங்களுக்காக தான் வந்தோம். அந்த தாயோட அரவணைப்புல
நான் உண்மையான அன்பை பார்த்தேன். அந்த அன்புல எந்த கேள்வியும் இல்லை. அந்த அன்புக்கு நான் என்ன படிச்சிருக்கன்றது தேவையில்லை. நான் என்ன சம்பாதிக்கிறேன்னு தேவையில்லை. எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்றதும் தேவையில்லை. அந்த தூய்மையான அன்புக்காக தான் நான் மரியாதை கொடுத்து எங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். மற்றபடி உங்க முகத்துல எல்லாம் முழிக்க கூட எனக்கும் எங்க அம்மாக்கும் துளி கூட இஷ்டம் இல்லை என்று அவர்களை பார்த்து ஆவேசமாக கூறிய மேகலா, பாட்டி இப்பவே நீங்க எங்க கூட வர்றீங்களா? சொல்லுங்க, உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம். அங்க நீங்க மகாராணி போல சுதந்திரமா இருக்கலாம் என்றாள் மேகலா. கோகிலாவும் தனது தாயை ஏக்கத்தோடு பார்க்க, வாமா போலாம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கோமதி. மேகலா சந்தோஷமாக காரை எடுக்க, மேகலா இப்படி சொந்தமே இல்லாம தனியாவே இருந்துடுவீங்களா நீங்க என்று கத்தினான் சந்திரன். இதோ பாருங்க மாமா, இப்படி பணத்தை பார்த்து வர்ற சொந்தம் எங்களுக்கு வேண்டாம். எங்க அன்பை பார்த்து உண்மையா எங்களை புரிஞ்சுக்கிறவங்க 10 பேர் எங்க கூட இருந்தாலே போதும். அதுவே 1000 யானை பலத்துக்கு சமம். அம்மா நீயும் எங்களை அவமானப்படுத்திட்டு அவங்க கூட போறியா என்று கத்தினான் பாண்டியன். ஆமாண்டா, இத்தனை நாள் உங்களுக்கு அடிமையா இருந்தது போதாது, கை கால் நல்லா இருந்தப்ப என்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டீங்க. இப்ப கை கால் ஒஞ்சதும் குப்பைக்கு சரியா நினைக்கிறீங்க. உங்க வீட்டுல நான் மிதியடி போல விழுந்து கிடக்கிறதுக்கு என் பொண்ணு வீட்டுல ஒரு மூலையில அவ அன்புக்கு அடிமையான நாயா இருந்துட்டு போவேன் என்றாள். அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ எங்க வீட்டுக்கு மகாராணிமா என்று அணைத்து கொண்டாள் கோகிலா. மாமா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க ஒன்னும் உங்களை போல எங்க வீட்டுக்கு வந்து பாட்டிய நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். அது போல பாட்டிய உங்க கூட எல்லாம் போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். அவங்கள நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம், பேசலாம். ஆனா எந்த சொந்தத்தையும் சொல்லிக்காம வந்துட்டு கம்முன்னு போயிடணும், சரியா என்று சிரித்து விட்டு காரை எடுத்தாள். அனைவரும் ஆச்சரியமாக அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க கார் விற்றென பறந்தது. தனது மகளை ஆனந்தமாக கட்டி கொண்டு கண்ணீர் வடிக்கும் பாட்டின் பொக்கை வாய் சிரிப்பை கண்ணாடியில் பார்த்துவிட்டு சிரித்தாள் மேகலா. இத்துடன் சொந்தம் என்னடா சொந்தம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.